everyone. நம்ம இன்னைக்கு chapter 8 periodic classifications of elementsல first detail பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு subdivision இருக்கு. First subdivision பார்ப்போம். State the reason for addition of caustic alkali and to bauxite ore during purification of bauxite. So இங்க caustic alkali ஏன் வந்து purification of bauxite பண்ணும்போது add பண்றாங்கங்கறாங்க. ஃபர்ஸ்ட் இது மூணுத்தையுமே நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காஸ்டிக் அல்கலைன்னா ஒன்றும் இல்லை, NaOH தான் வந்து சொல்றாங்க. இது ஒரு அல்கலை சப்ஸ்டன்ஸ், ஓகேவா? இப்போ பாக்சைட் ஓர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ எனக்கு வந்து எலமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, காப்பர், அயன், அலுமினியம், இது எல்லாமே எனக்கு வந்து ஏர்த்தில் வந்து எனக்கு அப்படியே பியூராக கிடைக்காது. ஸோ இம்பியூர் சப்ஸ்டன்ஸில் தான் கிடைக்கும். ஸோ அந்த இம்பியூரோட சேர்ந்து எனக்கு ஒரு இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஓர் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேவா? இப்போ இந்த பாக்சைட் அப்படிங்கிறது பாக்சைட் ஓருங்கிறது எதோடதுன்னா அலுமினியமோடது. அலுமினியமை நம்ம பாக்சைட் ஓர்லேருந்து தான் எடுப்போம். ஸோ இந்த அலுமினியம் கூட என்னென்ன இருக்கும் அப்படின்னா சிலிக்கா, அது கூட ஃபெரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு இம்பியூரிட்டிஸ். ஸோ இந்த இம்பியூரிட்டிஸ் வந்து அலுமினியமோட சேர்ந்து தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதிலிருந்து நம்ம அலுமினியம்ங்கிறத தனியாக எடுக்கிறது தான் நான் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட்டுங்கிறேன். ஸோ அதில் ஏன் NaOH ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த அலுமினியம் வந்து அப்படியே கிடைச்சிருமான்னு கிடைக்காது. ஸோ ஏன் NaOH நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, NaOH ஆட் பண்ணோன்னா இந்த பாக்சைட்டில் இருக்க அலுமினியம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலுமினியம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மெல்ட் ஆகி டிசால்வ் ஆகிடும். ஸோ டிசால்வ் ஆயிடுச்சா, இது எனக்கு டிசால்வ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே எனக்கு இருக்கும், அன்டிசால்வ்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் டிசால்வ் பண்ணதை மட்டும் அலுமினியம்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ அதனால தான் NaOH ஆட் பண்ணுறாங்க. NaOH ஆட் பண்ணோன்னா பாக்சைட்டில் இருக்க அலுமினியம் வந்து மெல்ட் ஆகி டிசால்வ் ஆயிரும், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அன்டிசால்வ்டாக இருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். ஸோ இந்த ப்ராசஸில் தான் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்சைட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Al2O3 டாட் 2H2O. ஸோ இதில் நம்மளுக்கு வாட்டர் தேவையில்லை, இந்த அலுமினியம் Al2O3 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அலுமினியம் தான் இருக்குது, நீங்கள் என்ன இம்பியூரிட்டிஸுங்கிறீங்கன்னா இந்த Al2O3 வந்து இம்பியூர், அதுக்குள்ள இம்பியூரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா இது, அவ்வளோதான். இது கூட நான் NaOH ஆட் பண்ணுறேன். எனக்கு NaOH ஆட் பண்ணோன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு சோடியம் மெட்டா அலுமினேட்டுன்னு ஒரு ஃபார்முலா, இது எனக்கு கிடைக்கும். ஸோ சோடியம் மெட்டா அலுமினேட். ஸோ எனக்கு என்ன ஆயிரும் AlO2 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்சிரும். அது கூட H2Oங்கிறது தனியாக வெளியில் வந்துடும். இப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணுறேன். இங்கே அலுமினியம் எனக்கு ஒன்று தான் இருக்குது, பட் எனக்கு இங்கே அலுமினியம் 2 இருக்குது. அப்போ நான் இங்கே 2ன்னு போட்டுறவா? இப்போ எனக்கு சோடியம் இங்கே 2 ஆயிடுச்சு, இங்கே வந்து 1 தான் இருக்குது, அப்போ 2 போட்டுறேன். இப்போ ரெண்டு பக்கமும் செக் பண்ணிங்கன்னா இங்கே 2 அலுமினியம், இங்கேயும் எனக்கு 2 அலுமினியம். ஆக்சிஜன் வந்து 4, இதோட 5 ஆயிடுச்சு. இது வந்து இது ஒரு 2, இது ஒரு 3, 5 ஆயிடுச்சு. அடுத்து சோடியம் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ இதை NaAlO2 நம்ம என்ன சொல்கிறோம், சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் இருக்கு இல்லையா, NaAlO2, இது கூட நான் H2Oவை ஆட் பண்ணுறேன். வாட்டரோட வாஷ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வாஷ் மீன்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு AlOH த்ரைஸுங்கிற காம்பவுண்ட் கிடைக்கும். NaOH அப்படிங்கிறது வெளியில் வந்துடும். எனக்கு அலுமினியம் தானே வேணும், எதுக்கு தேவையில்லாமல் அதுக்குள்ளே NaOH இருக்கணும், அதனால தான் நான் வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. இப்போ பேலன்ஸ் த ஈக்குவேஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அலுமினியம் வந்து இங்கேயும் 1, இங்கேயும் 1, சோடியமும் இங்கேயும் 1, இங்கேயும் 1, ஆக்சிஜன் இங்கே 2, இதோட 3 இருக்குது, பட் இங்கே 1, 4 இருக்குது. அப்போ 4ஆக மாத்திரக்கு இங்கே நான் 2 போட்டேன்னா வேலை முடிஞ்சா? ஸோ இப்போ எனக்கு 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 3, இதோட 4. ஸோ 3, 4 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன். ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த AlOH த்ரைஸ்லேருந்து எனக்கு பியோர் அலுமினா வேணும்.
ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த AlOH த்ரைஸை வந்து 1000 டிகிரி செல்சியஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணால் எனக்கு பியோர் அலுமினா அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிடும். ஸோ அதோட ஃபார்முலானா Al2O3. ஸோ நான் இங்கே பார்த்தப்போ இது இம்பியூராக இருந்துச்சு. ஆனால் 1000 டிகிரியில் வந்து எனக்கு ஹீட் பண்ணும்போது எனக்கு இங்கே பியோர் அலுமினாங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இதனால தான் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா NaOH யூஸ் பண்ணுறாங்க. NaOH யூஸ் பண்ணோன்னா எனக்கு அலுமினியமில், அதாவது பாக்சைட் ஓரில் இருக்க அலுமினியம் டிசால்வ் ஆயிரும். மீதி இருக்க இம்ப்யூரிட்டிஸ் அப்படியே இருக்கும். அதை மட்டும் நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு பியோர் அலுமினா கிடச்சிருது. இப்போ அடுத்த சப்டிவிஷன் போகலாமா? அடுத்த சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா படிச்சிடலாம். Along with the cryolite and alumina, another substance is added to the electrolyte mixture. Name the substance and give one reason for addition. So, இது வந்து ஹால் ப்ராசஸ் தான் சொல்கிறாங்க. ஹால் ப்ராசஸில் தான் இந்த ரியாக்ஷன் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த ஹால் ப்ராசஸ் என்ன அப்படின்னா எனக்கு அலுமினா இருக்கு இல்லையா, முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த அலுமினாலிருந்து எனக்கு அலுமினியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹால் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் தான் எனக்கு இந்த சொன்னாங்கள்ல எலக்ட்ரோலைட் மிக்சர், அந்த மிக்சர் அப்படிங்கிறது கலந்துருக்கு, கலக்குறாங்க. ஏன் அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னா ஒரு மீடியம். எனக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இடையில ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணனா ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ எனக்கு என்ன சீக்கிரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஆட் பண்ணுவாங்க மீடியமாக. ஸோ அதை தான் எலக்ட்ரோலைட் மிக்சருங்கிறாங்க. ஸோ ஹால் ப்ராசஸில் எலக்ட்ரோலைட் மிக்சர் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நான் மேலே சொன்ன மாதிரி ஸோ மோல்டன் அலுமினா இருக்கும், அதுக்கப்புறம் கிரையோலைட் இருக்கும். ஸோ இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளூரோஸ்பர். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, என்ன சப்ஸ்டன்ஸ் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரோலைட் மிக்சர்னா ஃப்ளூரோஸ்பரை தான் ஆட் பண்ணியிருக்காங்க, CeF2ம்பாங்க. ஸோ ஏன் இதை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸில் இங்கே சொல்லியிருப்பேன், எனக்கு இங்கே 1000 டிகிரி செல்சியஸில் எனக்கு இது பண்ணாதான் எனக்கு பியோர் அலுமினா கிடைக்கும், அதுலேருந்து தான் எனக்கு என்ன கிடைக்கும், அலுமினியம்ங்கிறது கிடைக்கும். இந்த ஃப்ளூரோஸ்பர் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு மெல்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, மெல்டிங் பாயிண்ட்னா ஒரு பொருள் மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டிகிரி செல்சியஸோ அந்த டிகிரி செல்சியஸை தான் மெல்டிங் பாயிண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மெல்டிங் பாயிண்ட்டை என்ன பண்ணும் ஃப்ளூரோஸ்பர் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். ஸோ ரெடியூஸ் பண்ணி எனக்கு ஒரு எலமெண்ட் வந்து ப்ரீவியஸாகவே, அதாவது முன்னாடியே அதை என்ன பண்ண வச்சிரும் அப்படின்னா மெல்ட் பண்ண வச்சிரும். அதுக்காக தான் இந்த ஃப்ளூரோஸ்பரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பியோர் அலுமினால இருந்து எனக்கு அலுமினியம் கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டெம்பரேச்சர் தேவைப்படும், லைக் மோர் தென் 1000 டெம்பரேச்சர் வந்து எனக்கு தேவைப்படும். இந்த 1000 டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளூரோஸ்பரை வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ளூரோஸ்பரை நான் ஆட் பண்ண உடனே 1000 இருந்த டெம்பரேச்சர் 1000 இருந்தால் தான் எனக்கு அது மெல்ட் ஆகி அலுமினியம் கிடைக்கும்னு இருந்தது. எனக்கு ஒரு 900ல் இருந்து 950 டிகிரி செல்சியஸ்லேயே எனக்கு அலுமினாங்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா மெல்ட் ஆகிரும். ஸோ மெல்ட் ஆகி எனக்கு சீக்கிரமாகவே எனக்கு என்ன கிடச்சிரும், அலுமினியம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும். இப்போ புரியுதா ஏன் ஃப்ளூரோஸ்பர் ஆட் பண்ணுறாங்கன்ட்டு? ஸோ இதனால் என்ன யூசஸ் அப்படின்னா எனக்கு ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடந்துடும், ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துடும், எலக்ட்ரிசிட்டியும் வந்து வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி டைமும் வந்து சேவ் ஆகும். ஸோ ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னு பார்த்துட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம். ஃபர்ஸ்ட் ஏ கொஸ்டின் என்ன கேட்டிருந்துச்சு, ஏன் NaOH பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்துச்சு.
ஸோ பாக்சைட் ஓரில் அலுமினியம் கூட இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இல்லாமல் எனக்கு பியோர் அலுமினா கிடைக்கணும். அதுக்காக நான் வந்து NaOH ஆட் பண்ணேன்னா அலுமினியம் மட்டும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிசால்வ் ஆகிரும். இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே டிசால்வ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை தான் சொல்கிறாங்க. Al2O3 கூட NaOH கொடுக்கும்போது எனக்கு சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து உருவாகுது. இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H2O கூட போடும்போது எனக்கு இந்த NaOH ரிமூவ் ஆயிரும். அலுமினியம் மட்டும் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிடைச்சிரும். ஸோ இந்த அலுமினியம் ஆக்சைடாக எனக்கு கிடைக்கும். இதை நான் 1000 டிகிரி செல்சியஸில் மெல்ட் பண்ணும்போது எனக்கு பியோர் அலுமினா, அதாவது பியோர் அலுமினா Al2O3ங்கிறது வந்து எனக்கு பியோராக கிடைச்சிரும். ஸோ இதுக்காக தான் எனக்கு இந்த ப்ராசஸ்லேயே என்ன ஆகிரும் அப்படின்னா எனக்கு இந்த சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைச்சதுலேயே எனக்கு என்ன ஆயிரும், இம்ப்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்புறம் நான் எனக்கு அலுமினியம் தானே தேவை, இங்கே சோடியம் இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு தான் H2O ஆட் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக தான் NaOH தேவைப்படுது. அடுத்து ஹால் ப்ராசஸில் எனக்கு வந்து எலக்ட்ரோலைட் மிக்சரில் ஏதோ அடிஷ்னலாக ஒன்று ஆட் பண்ணுறாங்க சப்ஸ்டன்ஸ். அது என்ன சப்ஸ்டன்ஸ், ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஹால் ப்ராசஸ்ங்கிறது எனக்கு பியோர் அலுமினால இருந்து அலுமினியம் கிடைக்கிற எக்ஸ்ட்ராக்ஷனை தான் நான், அந்த ப்ராசஸை தான் நான் ஹால் ப்ராசஸ்ங்கிறேன். அது எலக்ட்ரோலைட் மிக்சர்னா ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த ப்ராசஸ் வேகமாக நடக்கிறதுக்கு 2-3 திங்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோல்டன் அலுமினா, கிரியோலைட், ஃப்ளூரோஸ்பர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ண சப்ஸ்டன்ஸ் என்னன்னா ஃப்ளூரோஸ்பர். ஏன் இந்த ஃப்ளூரோஸ்பர்னா, இந்த ஃப்ளூரோஸ்பர் என்ன பண்ணுன்னா மெல்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணிடும். ஸோ இது இப்போ ஒரு 1000 தான் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா அதை 900க்கே கொண்டு வந்து மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பியோர் அலுமினாலேருந்து அலுமினாக்கு ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா 1000 டிகிரிக்கு மேலே இருந்தால் தான் எனக்கு பியோர் அலுமினாங்கிறதே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப டைம் எடுக்கிறதுங்கிறங்காட்டி ஃப்ளூரோஸ்பர் ஆட் பண்ணோன்னா எனக்கு 900லேருந்து 950 டெம்பரேச்சர்லேயே அலுமினா என்ன ஆகுது அப்படின்னா மெல்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுது. அதுலேருந்து எனக்கு ஈஸியாக அலுமினியம் கிடச்சிடுது. ப்ராசஸும் எனக்கு சீக்கிரமாக நடக்கும், எலக்ட்ரிசிட்டியும் கம்மியாகப்படும், டைமும் வேஸ்ட் ஆகாதுங்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.